ராஜாக்கமங்கலம் துறைக்குள்ள போலீஸே போவார், ஒரு கையில கைது செய்ய முடியாது. ஆனா 10 வண்டியில போலீஸ் போச்சுன்னா நம்ம இந்த பிள்ளையார் முருகேசுக்கு மண்டையால அடிச்சுக்கிட்டான், மண்டை உடஞ்சு போச்சே, இது ஒரு கம்ப்ளைண்ட் செய்யும். ஒரு பையன் செய்திருந்தாங்கன்னா 2008 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க போட்டி தேவையில்ல, கோர்ட்டுக்கு போட்டி தேவையில்லை. அது பொம்பளைக்கு குழந்தை பிறக்காது, இருந்தது ஆண் குழந்தை, அதுவும் இறந்து போச்சு. ஆகையால கொலை வழக்கு பதிவு செய்யணும் சொல்லி ஹைகோர்ட்ல போட்டாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அடித்து உடைச்சிட்டு வழக்கிலிருந்து விடுதலையாகி தோல்ல துண்டு போட்டு மாற்றமாக நடக்கப்படுதான் தேவையில்லாம அடிவாங்களாலும் கைக்கிறாதாவும் கேட்டது எஸ்பி மற்றவங்க பையன் என்னை போட்டு உரிவு போயிட்டான். இவங்க போக தெரியாது, போராட்டக்காரர்கள் ஒன்று கண்ணு வைத்து கொஞ்சம் வண்டி வைத்து சார் சொல்றதை கேட்டுருக்காங்கன்னா இந்த வழக்குகள் இருந்து அத்தனை பேர் தப்பு. அவங்க அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாமா இருந்தது, ஆனா அரசியலுக்கு கொண்டு வந்தது வேலை பார்த்துட்டு வர நீங்க விஆர்எஸ் வாங்கிட்டு வாங்க. தமிழகத்தில் அப்ப யாரும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க 1 மணி நேரம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது, 1 மணி நேரம் நாட்டை பற்றி பேசுவதற்கு ஆள் கிடையாது. பிரணாப் முகர்ஜி சொல்றார், சினிமா தியேட்டர்ல எல்லாம் தேசிய கீதம் போடுங்க, தேசபக்தி வரும். நான் சொல்றேன், இந்த தியாக தீபம் புஸ்தகத்தை படிங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தேசபக்தி வரும். கேப்டன் எஸ்பி அவர்களுடைய என்று காண்போம் இந்த சிந்துவை தான் பிரச்சாரங்களை உருவாக்கி மோட்டிவேஷன். 82 கலவரத்துல கிறிஸ்தவங்க போஸ்ட் போட்டாங்க, கேப்டன் குட்டியை குட்டி சாத்தாரே உனக்கு ஐயோ கேடு, நாகராஜா நச்சு பாம்பே உனக்கு ஐயோ கேடு, நீ என் கடவுள பிசாசுனா யார் பிசாசு என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. மண்டைகாட்டுல துண்டு பிரச்சனை போடுவான் கிறிஸ்தவன், மண்டைகாட்டுல மக்கள் போயிட்டு இருப்பாங்க, அங்கிருந்து கூவுவான், வாருங்கள் பகவாத ராஜ்யம் கடலுக்கு அடியே இருக்கு, அவங்க கொப்ப அங்க வந்து அப்பத்தை கொடுத்துருக்க வாங்க. தேசபக்தி உடல் முழுக்க இருக்கிறவனுக்கு எந்த கொம்பனும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது, எவரும் நெருங்க முடியாது, நெருப்பு. நீங்க வீர சிவாஜி பார்த்திருக்கீங்களா? ஆனால் சத்ரபதி சிவாஜி மாதிரி கச்சனை பண்ணக்கூடிய கேப்டனுடைய தலைவர் 1-2 பேர் உண்டு, தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ முன்னால வாங்க சார் உட்காருங்க சார் சொன்னா போதும், சொல்லுங்க சார் என்ன சார் செய்யணும் அப்படின்னு. போலீஸ் எஸ்ஐ சொன்னாலே காலை விழுந்து காலை சூழ நக்கக்கூடிய தலைவர்கள் இங்க உண்டு. நம்ம பெருந்தலைவர்கள் எல்லாம் அப்படி ஓடிப்பாங்க. நான் யாரும் சொல்லுங்க, தெரிஞ்சவர்களுக்கு தெரியட்டும், தெரியாதவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. குமரி பாலனுடைய பாடி வந்துட்டு இருக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க கலவரம், பஸ் உடைப்பு, பஸ் மறியல், பேக் அவ்வளோ இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுநர் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. குமரி பாலனோட பயணித்தவர் எஸ்பி சார். அப்போ சார் சொன்னார், இதுக்கு மேல இங்க இருந்து பாலனுக்கு பாடிய அந்த பிரம்மபுரத்துக்கு கொண்டு போனா அந்த ஸ்டேஷன்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதுக்கு உரிமைப்பட்டவர், அவங்க தான் கொண்டு போறாங்க. இல்லைன்னா கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு மேல வழக்கு வாழ்நாள் அவுட்டு. தலைமை தலைமையாக இருந்து நமக்கு வழிகாட்டு. பகவத்கீதையை படிச்சா உனக்கு பகவத்கீதை கோயில் இல்லை, பகவத்கீதை பொறிவும் அல்ல, பகவத்கீதை ஞானத்தை போதிப்பதும் அல்ல, பகவத்கீதை கர்மத்தை போதிப்பதும் அல்ல, எல்லாம் கலந்த ஒரு கலவை ஸ்ரீமத் பகவத்கீதை. வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய வகையில உதவி செய்திருக்காங்க. நான் நிரந்தரமானவன் அடிக்கடி, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை, நான் நிரந்தரமானவன் என்று பகவத்கீதை சொல்கிறது. அதை தான் எஸ்பி சொன்னாங்க. அதனால அவருடைய உடல் அழிந்திருக்கலாம், அவருடைய ஆன்மா நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அகில பாரத இந்து மகா சபா அப்படிங்கிறத நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாரும் கேள்விப்படல, சார்பு தெரிஞ்சிருக்கும். அத தமிழகத்தில் ஒரு வேகப்படுத்தி எங்களெல்லாம் இந்து மகா சபாவில் பயணித்து வைத்தவர் கேப்டன் சகோதரர்களே,
நம்ம வந்து கிண்டலும் செய்வாங்க. இந்துக்கள் இயக்கம் நடத்த போறாங்க, என்ன பண்ண போறாங்க இவங்க? திருப்பதியின் சுயம்பு சேர்த்து கூடாத மதுசூர பெருமாள் சொல்ல என்ன சாதிக்க போறாங்கன்னு நினைச்சாங்க. என்ன சாதித்தார்கள் என்பதை மதுசூர பெருமாள் உங்களுக்கு சொன்னார். தர்மபுரம் ராஜாக்கமங்கலம் துறை மேட்டில் அந்த ஊர் மக்களை எல்லாம் கூட்டி இணைத்து அவர்களை எல்லாம் மணியடிக்க வைத்து ஒரு புதிய சிந்தனை அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அரசாங்கத்தை நம்மை பார்த்து ராஜாக்கமங்கலம் துறைக்குள்ள போலீஸே போவார், ஒரு கையில கைது செய்ய முடியாது. ஆனா 10 வண்டியில போலீஸ் போச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மானம், கௌரவம், இவற்றை பாதுகாக்கணும். மேலே இஷ்டம்போது ஒரு சர்ச்சை பிரச்சனை நடக்கும்போது பரிவார் கூட்டம் மற்ற பாலேஸ்வரர் வீட்டில் வச்சு நடந்தது. 2வது ஒரு தடவை RSS அலுவலகத்தில் வச்சு நடந்தது. அப்பவும் எஸ்பிடி சார் சொன்னாங்க அந்த மணி அடிப்பு போராட்டத்தை பற்றி. வந்தவர்கள்லாம் சிரிச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, கனகராஜ் சொன்ன பிறகு அதுதான் இந்த சாதிப்பை காட்டியிருக்கிறது என்பது. பேலன்ஸ் ஒரு பிரச்சனையில சுயம்பண்ணை, உடையாறு, திருப்பதி, மதுசூர பெருமாள் ஒவ்வொரு கிராமமா காலையிலிருந்து அனுப்பி வச்சாங்க. உண்டியல் கொடுத்து போராட்டத்துக்கு பணம் வேணும். ஒவ்வொரு ஊரா அங்கேயே அவங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கணும், அங்கேயே பண்ணிக்கணும், சாயங்காலம் தான் வரணும், அதுக்கு முன்னாடி இங்கே வரக்கூடாது. மேலே இஷ்டம்புதூர் பக்கத்தில் செம்மங்கரை காலையிலிருந்து அந்த யாத்திரை ஆரம்பிச்சு ஒரு 10-15 குரூப் அப்படியே போறாங்க. எல்லாம் ராஜாக்கமங்கலம் ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள். மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்போங்கிருந்து கலெக்டர் எல்லாம் பார்க்கணும், அந்த எஸ்பியை பார்க்கணும், மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்கணும், மாநில தலைவரை பார்க்கணும், முதலமைச்சரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு தனி குழு போட்டாங்க. அன்னைக்கு பிரித்த பைசா எல்லாம் ஒரு நாளத்தை பத்திரிகை செய்தியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அது டெவலப்பும் ஆகல. வேலாயுத எம்எல்ஏ தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. போட்டது மாதிரியே இருக்கு, டெவலப் ஆகும். சில செய்திகளை சார் சொல்கின்ற போது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் செயல்படுத்தக்கூடிய சிந்தனை அவர்களுக்கு வரல. எல்லாமே நகாசிகளை மேலோட்டமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் எல்லாம் கற்று வந்ததுனால கேப்டன் எஸ்பி குட்டியினுடைய அடித்தள சக்தி அவர்களுக்கு தெரியும். கிராம தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பகவத்கீதை வகுப்பை பாராயணம் செய்யணும். பொதுவாக பகவத்கீதை வகுப்புனா நம்ம சைவம் அதான் சாப்பிடுவோம். சாரு தெளிவா சொல்றார், இல்லை நம்ம பையன்மார்களுக்கு ஆடு வெட்டி அடிச்சுங்க சாப்பாடு போடுறாங்க. நம்ம சுயம்பன் அப்படி போட்டாப்புல திருப்பதி அவங்க வீட்டில் முழுக்க இருந்து. ஏன்னா குட்டி சார் என்ன சொன்னாரோ அது வேறவா, அது சரியானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம இடத்துல இருந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னுக்கு சுயம்பண்ணம் போட்டவர்களுக்கெல்லாம் அது இருந்தது. அந்த பூச்சி விழாகம் கீதாமணி காவலர்களோட பேசுற தம்பி மதுசூர பெருமாள் சொன்னாங்க, உண்மையிலே அதில் நம்முடைய டாக்டர் அங்க மருத்துவ ஆசாரிபுரத்தில் இருந்தவர், ஆசாரிபுரம் இல்ல போட்டாங்க, நல்ல சப்போர்ட் பண்ணார். உண்மையை சொன்னார், இனி அந்த மும்பை குழந்தை பிறக்காது, இருந்தது ஆண் குழந்தை, அதுவும் செத்து போச்சு.
நம்ம இந்த பிள்ளையார் முருகேசுக்கு மண்டையால அடிச்சுக்கிட்டான். மண்டை உடஞ்சு போச்சு. உடையார் நீ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி ஒரு பையன் செய்திருந்தான்னா 2008 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க போட்டி தேவையில்லை, கோர்ட்டுக்கு போட்டி தேவையில்லை. அந்த பொம்பளைக்கு குழந்தை பிறக்காது, இருந்தது ஆண் குழந்தை, அதுவும் இறந்து போச்சு. ஆகையினால கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல போட்டாங்க. கொலை வழக்கு பதிவாச்சு. போலீஸ்காரங்க வந்து காம்ப்ரமைஸ். நம்ம வழக்கறிஞர் தங்கசாமி ஆட்சியா மத்தியஸ்தம், அந்த பொம்பளைக்கு நிவாரணம், எங்களுக்கெல்லாம் வழக்கிலிருந்து விடுதலை. ஒரு போலீஸ் அடிச்சு உடைச்சிட்டு வழக்கிலிருந்து விடுதலையாகி தோல்ல துண்டு போட்டு மாப்பிள்ளை நடக்க முடியுமா? அப்ப அதற்கெல்லாம் ஒரு ஊன்றுகோலாக, அதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, அதெல்லாம் சரியான முறையில் அதுக்கான வேலை செய்தவர்கள். அவங்களோட மதுசூர பெருமாள், திருப்பதி, அந்த எறும்புகாடு ரவிக்குமார், நேரம் பார்க்காமல் கஷ்டம்தான், ஆனா வெற்றி கிடைச்சு. இன்னைக்கு பிள்ளையார் புரத்துல வெற்றியை காரணம் வழக்குகளை நாங்கள் நடத்திக் கொள்வோம் சொல்லுவாங்க, ஆளை காணல. ஆனா பிள்ளையார் புரத்துக்காகவும் அவர் உதவி செய்வார். நம்ம லிங்கேஸ்வரன் இங்க வந்திருக்காப்புல, ஒரு தடவை அவரை பார்த்தாலே எனக்கு அதான் ஞாபகம். பஸ் ஸ்டாண்ட்ல அடி வாங்கலாம் போலீஸ், துறைப்பாண்டியன் இன்ஸ்பெக்டர் இருக்கேன். பிள்ளடன எழுத்து ஒரு போராட்டம். இன்னைக்கு உலகமே பிள்ளடனை கொண்டாச்சு, எல்லாரும் பாராட்டி உலகமாக பயங்கரவாதி பிள்ளடன். அவன் ஆப்கானிஸ்தானத்தை இந்துக்களுக்கு கொடுமை செய்தார். அவன் நாங்களும் ஒரு சின்ன தப்பு பண்ணணும். ஏச்சு என்ன, உருவ பொம்மையை அப்படியே கொண்டு வந்து காணிக்கிட்டு கொளுத்துறது மாதிரி கொளுத்தணும், கைது செய்யற மாதிரி கைது செய்திருவாங்கன்ட்டு நம்ம ஆளுகள் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டான். கொளுத்துற மாதிரி என்ன கொளுத்திடுவோன்ட்டான். கொளுத்திட்டா அது ஒரு சூழ்நிலையை மாறிச்சு. ஒரு 11 பேர் கைது, 11 பேருக்கு மேல கேஸு. நம்ம லிங்கேஸ்வரனுக்கெல்லாம் அடி உண்டு, எஸ்பியூடி சாருக்கு அதில் அடி உண்டு. எஸ்பியூடி சாருக்கு அது 2-3 இடத்துல இதே மாதிரி தக்கலையும் அநியாயமான ஒரு போராட்டத்தில் தேவையில்லாம அடிவாங்கனாலும் கைக்கிராஜாவும் கேட்டது எஸ்பி. மற்றவெல்லாம் பையன் என்னை போட்டு உருவி போயிட்டான். இவங்க போக தெரியாது போராட்டக்காரர்கள். அங்கிருந்து டிஎஸ்பி வந்தாலும் சரி, எஸ்பி வந்தாங்க, யார் இருந்தார் அவன் அடிச்சுட்டான். ரொம்ப அடி. நம்ம ராஜா ஆசா, நம்ம கோட்டார் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க பயிற்சி ராஜா. அது முட்டாள்தனமான ஒரு போராட்டம் சொல்லி அங்க வச்சிருந்தார். 5 மணி நேரம் போராட்டத்தை முடிச்சிருவோம், இது தேசிய நெடுஞ்சாலை போவோம். அவன் டெல்லிஸ்ல மௌனக்காரர்கள் சொல்லி போராட்டம் பண்றது தயாரா இருக்கா? டெல்லிஸ்ல மௌனம் நம்மால்தான் கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. ஆகையாலே கொஞ்சம் விரைவு செய்து சொல்லி பார்த்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே, ஜனாதிபதி அந்த கூட்டத்தை பார்த்த உடனே, இந்த படை போதுமா, இன்னும் படை வேணுமா அந்த ஒரு எண்ணம் வந்துடும் கூட்டத்தை பார்த்த உடனே. அதுல சொல்லாதனால நிறைய பேருக்கு கேஸு, நிறைய பேருக்கு அடிப்படி, 1-2 பேருக்கு கண்ணு போயிட்டு, கொஞ்சம் பேருக்கு வண்டி போயிட்டு. சரியா சார் சொல்றதை கேட்டுருந்தாங்கன்னா அந்த வழக்குகள் இருந்து அத்தனை பேர் தப்பு கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. நம்ம ராஜாராமத்தில் சார் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாமா இருந்தது, ஆனால் அரசியலுக்கு கொண்டு வந்தது வேலை பார்த்துட்டு இருந்தவர. நீங்க விஆர்எஸ் வாங்கிட்டு வாங்க. தமிழகத்தில் அப்ப யாரு இருந்தா? தமிழ்நாடு முழுக்க 1 மணி நேரம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது. 1 மணி நேரம் நாட்டை பற்றி பேசுவதற்கு ஆள் கிடையாது.
பிரணாப் முகர்ஜி சொன்னார், சினிமா தியேட்டர்ல எல்லாம் தேசிய கீதம் போடுங்க, தேசபக்தி வரும். நான் சொல்றேன், இந்த தியாக தீபம் புஸ்தகத்தை படிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தேசபக்தி வரும். நான் ஒரே ஒரு பக்கம், ஒரே ஒரு முதல் செயல் மட்டும்தான் அதை பார்த்தேன் நேற்று ராத்திரி. முஸ்லிம்கள் இந்த நாட்டில் செய்த அராஜகம், அவர்கள் செய்த கொடுமை, இந்துக்களுக்கு கிடைத்த பரிசு, இந்துக்கள் சிதைந்த வாழ்வு, எவ்வளவு அசங்கியப்பட்டிருக்கோம், எங்கு எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம். மறக்க முடியுமா நம்முடைய வரலாற்றை? மறக்க முடியுமா? மாணவர்களுடைய புத்தகங்கள் மறக்கவும் முடியாது சகோதரர்களே, மன்னிக்கவும் முடியாது. இஸ்லாம் நம்முடைய பாரத நாட்டில் நிகழ்த்திய பெருமைகள் முதல் பக்கத்திலேயே அந்த செய்தி ஆரம்பிக்கும். நான் வரும்போது அவரை பார்த்தேன். பிசாசை வழிவிடுவர்கள் இந்துக்களா கிறிஸ்தவர்களா? நம்மளை பார்த்து பிசாசு குற்றக்கூடியவன் சொல்றான். அப்ப உண்மையிலேயே பிசாசு யாரு? அதுக்கு பதில் இல்லை. இந்துக்கள் தெரிந்திருக்க வேண்டிய திருக்குறான் வசனம் தயார் பண்ணுது. இதை யார் வெளியிடுறது? வெளிமேல சாமி சொல்றாரு, யார் வெளியிடுறது? அவன் ஈட்டாமன் ராஜசேகர் பன்னீர்செல்வம் சொல்றான். பன்னீர்செல்வம் சாருங்க மருமக சத்திரவதி வீர சிவாஜி மன்றம் வெளியிடும், மன்றத்தினுடைய வெளியீடு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன புஸ்தகமா மக்களுக்கு தேசபக்தி 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 இத ஊட்டியவர் கேப்டன் ஸ்மித். அதனால எழுதி சொன்னார், இங்கே தேவையில்லாம அங்கே எனக்கு சத்தமட்டம் நடக்குது. இந்த இவ்வளவு விவரம் தெரிஞ்ச ஆளு நீங்க ஈவியில வேலை பார்த்துட்டு என்ன செய்ய போறீங்க, வாங்க. அப்போ ஒரு பிராந்த பிரச்சாரம். சார் சங்கத்தில் உள்ள ஆளுகள் மேல அபரிதமான நம்பிக்கை, அபரிதமான ஆசை. இவங்க ஒரு தம்பி சாமி, சில சாமி வந்து சொல்லிட்டு போறாங்க இல்லையா, என்ன குழந்தை மாதிரி பார்க்கறாங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா, என்கிறார்கள் சிந்துவை அந்த புத்தகத்தை படித்துதான் எப்படி வீர சாவர்கர் அவருடைய புத்தகம் எரிமலை, அந்த எரிமலைய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் படித்து தெளிந்து தெளிவந்து புரட்சி ஓட்டுக என்று பகத்சிங் சொல்ல வைத்ததோ, சந்திரசேகர் ஆசாத்தை சொல்ல வைத்ததோ, அதே போல கேப்டன் எஸ்பி அவர்களுடைய என்று காண்போம் இந்த சிந்துவை தான் பிரச்சாரங்களை உருவாக்கி மோட்டிவேஷன். நம்முடைய அர்ஜுன் சம்பத் அவங்கள்ட்ட கேட்டா சொல்வாங்க, அர்ஜுன் சம்பத்தும் பிரச்சாரகா இருந்தவர். அவரும் அந்த புத்தகங்களை எல்லாம் படித்தார். பிரச்சாரர்களுக்கெல்லாம் நல்ல தரமான உணவு வேண்டுமா? குட்டிசாமி நல்ல அன்பான அரவணைப்பு. சோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை இது. சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நமக்கெல்லாம் கொஞ்சம் 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 தெரியும். 82 கலவரத்துல கிறிஸ்தவங்க போஸ்ட் போட்டாங்க. அது குட்டிசாமி வீட்டில் இப்பவும் இருக்கும். அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. 82 கலவரத்தில் போட்டு போஸ்டர், கேப்டன் குட்டியை குட்டி சாத்தாரே உனக்கு ஐயோ கேடு, நாகராஜா நச்சு பாம்பே உனக்கு ஐயோ கேடு. யாரு யாரை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுது? சார் சண்டை போட போகல. நீ என் கடவுள பிசாசுன்னா யார் பிசாசு என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. மண்டைக்காட்டில் துண்டு பிரசுரம் போடுவான் கிறிஸ்தவ. மண்டைக்காட்டில் மக்கள் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, அங்கிருந்து கூவுவான், வாருங்கள் பகவாத ராஜ்யம் கடலுக்கு அடியே இருக்கு, அவங்க கொப்ப அங்க வந்து அப்பத்தை கொடுத்துருக்க வாங்க கேட்க ஆள் முடியாது.
இப்போ நம்ம பேசினாலே பேச விட மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். சார் மைக்க பிடிச்சி பேசுவோம். அதாவது இந்த தேசபக்தி உடல் முழுக்க இருக்கிறவனுக்கு எந்த கொம்பனும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது, எவனும் நெருங்க முடியாது, நெருப்பு. அது மாதிரி சார் பேசுவார். சார் எப்பவும் ஒரு கட்சி உண்டு, ஒரு பட்மினத்து இவ்வளோ வச்சிருப்பார். அந்த மாதிரி பிரமாதமான பேச்சு. பண்டக்காட்டு கலவரம் வாதி கிறிஸ்தவர்களுடைய மதவெறி பிரச்சாரத்தால் வந்தது என்று சொன்னால், மீறி உன்னுடைய மதவெறி பிரச்சாரத்தை நான் முறியடிப்பேன் என்று சூழலுக்கு இறங்கிய கேப்டன் எஸ்பி சார் போன்றவருடைய பேச்சாக வந்தது. அதனால இந்துக்கள் எந்திரிச்சா உட்கார்ந்தான். ஒன்று ரெண்டு இடத்துல தோத்தான். எங்க ஈட்டாவளி போகுது, மீதியெல்லாம் இடத்துல அடிச்சு காயெல்லாம் வச்சான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தவர். அதனால அவன் குட்டி சாத்தானே அப்படி போஸ்ட். ஏன் குட்டி சாத்தான்? அவர் பேசுற அந்த கூட்டம் அப்படியே இருக்கும். மகுடி வாசிச்சா மயங்கி இருக்கக்கூடிய அந்த அரவம் மாதிரி, பாம்புகள் மாதிரி அப்படியே இருப்பாங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஜெக்ஷன், இது என்னது, இது என்னது, இது இந்துஸ்தான், அமரா தேஷ் இந்துஸ்தானே அப்படின்னு வீர சிவாஜி சொன்னது. நீங்க வீர சிவாஜி பார்த்திருக்கீங்களா? அதான் சத்ரபதி சிவாஜி மாதிரி கர்ச்சனை பண்ணக்கூடிய கேப்டனுடைய உணர்வு, அற்புதமான பேச்சு, அற்புதமான இலக்கு. ஒரு 20 வருஷம் அந்த நேரத்தில் வைராவளியில ஒரு ஸ்பீச் போட்டாங்க. வீர சாவர்கர் பிறந்த தினம்னு நினைக்கிறேன். இப்போ வீர சாவர்கருக்கு ஆள் அந்த ஊரில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சார் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினார். நாங்களே சும்மா அந்த கேஸை வச்சிருக்கோம். வீர சாவர்கர் அவங்க ஒரு ஆசை, வீர சாவர்கருடைய ஒரு வில்லுப்பாட்டு வச்சு நம்ம பையன்மாரெலாம் பாடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை சார்ட்ட இருந்தது. நான் கொஞ்சம் சுயம் பண்ண சொன்னேன். பாவம் அவனும் போய் என்ன செய்தார், சேர்ந்துட்டேன். வரலாறு ஒரு சில ஆள்களோடு முன்பு போயிடக்கூடாது, அது அப்படியே வெளியே வர வெளியே. கிட்டத்தட்ட ஈட்டாமணியில ஒரு 4 வருஷத்துக்கு மேல கீதை கிளாஸ் நடந்திருக்காதப்பா. 4 வருஷத்துக்கு மேல நடந்திருக்கோம். வேளாக்காரர் கீதை கிளாஸ். நம்ம பன்னீர் போயிட்டு எனக்கு எங்கே தான் இருந்தான். பன்னீர், நம்ம ராஜசேகர், சிவபால, பவிஸ்வர பெருமாள், லிங்கேஸ்வரன், இன்னும் 2-3 பையன் ஃபாரின்ல இருக்கான், 2-3 பேர் போலீஸாக இருக்கான். அவங்கெல்லாம் கீதை கிளாஸுக்கு வருவாங்க. கீதை கிளாஸில் அப்படி வாசிச்சுட்டு போக முடியுமா? ஒரு ஸ்லோகத்துக்கு மேலே போவாது. 2 மணி நேரம் ஆர்குமெண்ட் தான் நடக்கும். ஸோ இந்த ஆர்குமெண்ட் மூலமாகவே கீதைங்கிறது சும்மா ஒரு என்ட்ரி பாயிண்ட். அதுக்கு பின்னால பேசப்படுகிறது. கிருஷ்ணன் கடவுளா, அர்ஜுனன் செய்தது சரியா, அதெல்லாம் 2ஆம் பட்சம். தேசபக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அதில் என்ன செய்ய ஊட்டப்படும். என்ன அந்த இடம் நம்ம இந்து மகாசபாக்கையில இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவபாலம், வீரஜன் அந்த கீழே வகுப்புக்கு வந்தவங்க முழுமையா அந்த வகுப்பு முடியுது. சில நேரம் 2 பேர் 3 பேர் வரதான் செய்வாங்க. ஆனாலும் கவலைப்படாம 2 ஆக்டிவேஷன் செய்வாங்க உரிமையோட. அந்த நிகழ்ச்சிகள் அப்படி இருக்காங்க. தம்பி சொல்லாமல குமரி பாலன் நிகழ்வு சாதாரணமான ஆள் அப்படி செய்ய முடியாது சார். வடக்கு சூழல் நடராஜனை கொண்டுட்டாங்க. சிவமன்னனுக்கு ஊரு ஏதோ கோயிலுக்குலாம் குடிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, சுருக்கம் ஏதோ கொடுத்துட்டாங்க. அந்த ஈட்டாமணி ஸ்டேஷன்ல போய் அவன் போயிருக்கான். காலை வரைக்கும் தண்ணி இனி கிடந்திருக்கா, எல்லா மக்களும் பார்த்துருக்காங்க. அப்போ இறந்துட்டான். அங்கே சாகுல மீதுன்னு ஒரு எஸ்ஐ
அவன் பாய்க்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஓடுங்க ஓடுங்க, நாங்கள் எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்து பார்த்துருக்கேன். நம்ம தலைவர் 1-2 பேர் உண்டு, தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ முன்னால வாங்க சார் உட்காருங்க சார் சொன்னா போதும், சொல்லுங்க சார் என்ன சார் செய்யணும் அப்படின்னு. போலீஸ் எஸ்ஐ சொன்னாலே கால விழுந்து கால சூழ நக்கக்கூடிய தலைவர்கள் இங்க உண்டு. ஆனா அன்னைக்கு இல்லாமல் இருந்த மக்கள் அவ்வளவு நம்பி இல்லை. எஸ்பியூட்டி சார் ஸ்டேஷனுக்கே வரல, அரசு மருத்துவமனை உட்கார்ந்தாரு. நாளைக்கு அவசியம் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுமா? என்ன சார் சொல்றீங்க? குற்றவாளிகள் ஒரு 10 பேர் கைது பண்ணாதான் போஸ்ட்மார்ட்டம் பாடியை வாங்குவோம். நம்ம பெருந்தலைவர்கள் எல்லாம் அப்படி ஓடிப்பாங்க. நான் யாரும் சொல்றேன், பெருந்தவர்களுக்கு தெரியட்டும், தெரியாதவர்களுக்கு தெரியாமல் இருப்பது. ராத்திரி ஒரு ராத்திரியா நமக்கு அவங்களுக்கு பேரா தெரியும். ஓட்டு லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்துருந்து பகுதியிலே பாதியில இருக்காங்க. அப்படி ஒரு 11 பேரை சலிச்சு எடுத்து பேசி, அப்புறம் 1:1 2 பேரை காம்பர் பேசி சேர்மன் எல்லாத்தையும் எடுத்து காம்பர் சாப்பிட்றாங்க. ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருந்த தலைவன் சரியா இருந்ததுனால அவரு வேற வழக்கம் இல்லைனா என்ன செய்திருவான், நடராஜன் காம்பவுண்டை யாரு சாடுறான், அதனால கீழே வந்து செத்து போனான் அப்படி சொல்லி குமரி பாலனுடைய பாடி வந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க கலவரம், பஸ் உடைப்பு, பஸ் மறியல். தம்பி மதுசூர பெருமாள் சொன்னது மாதிரி பேக் அவ்வளோ இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுநர் பிடிச்சி உள்ள வச்சிருக்கான். குட்டி சார் அந்த குமார கோவில் விளக்கில் வந்த உடனே பாடி எங்க வைங்க, என்ன இறக்கி வைங்க. தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா 2 நாளா 3 நாளா சிரமப்பட்டு சென்னையில இருந்து பாடி வந்திருக்கு, இதுல இறக்கி வைக்க சொல்றாரு. குமரி பாலனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். குமரி பாலனோட பயணித்தவர் எஸ்பிடி சார். திண்டுக்கல்ல காகித மாவட்டமாக்கணும்னு கருணாநிதி வேலை செய்தார். காகித மாவட்டம் ஆகக்கூடாது என்பதற்காக அந்த பிரச்சாரக்கா வந்தது குமரி பாலன். அவரோட பயணம் செய்து கூடவே வேலை செய்தது எஸ்பிடி சார். ஆர்எஸ் அலுவலகத்தில் கொண்டு வச்சு செத்துருக்காங்க. அப்போ சார் சொன்னார், இதுக்கு மேல இங்க இருந்து பாலனுக்கு பாடிய அந்த பிரம்மபுரத்தை கொண்டு போனா அந்த ஸ்டேஷன்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதுக்கு உரிமைப்பட்டவர், அவங்க தான் கொண்டு போறாங்க. சார் அது எப்படி? அது அப்படிதான். அவரும் உட்கார்ந்தாங்க, எல்லாரும் உட்கார்ந்தாங்க, அவ்வளவு விட்டாச்சுன்னாங்க. அதுக்கு பிறகுதான் பாடி போச்சு. இல்லைன்னா கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு மேல வழக்கு வாழ்நாள் அவுத்து இந்த ராஷ்டிரம் கிழிஞ்சு போகும். தலைமை சரியான தலைமையாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டு. தாழ்நிலை நாடார் அமரர் இறந்துட்டாங்க. தாழ்நிலை நாடார் சாருக்கு ரொம்ப ஆசை. நம்முடைய எஸ்பிடி சார் பிஇ படித்தது எம்எல்ஏ சிதம்பரநாதன் அவங்களுடைய முயற்சியில். அடிக்கடி அவரை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. காலையில செத்த பிறகு அந்த சமாதியை பார்க்க அது அம்மோடு கிடக்கும், வாசி பிடிச்சி போயிருக்கு. அப்போ எங்களெல்லாம் தட்டிட்டு அங்கே போய் யாரு மறந்தாலும் சரி, அவர் செய்த இந்துத்துவ பணியை நம்ம மறக்கப்படாது. வாரிகள் கொண்டு போய் பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருந்த ஓடையில தண்ணி பிடிச்சி அந்த சம்மாதியை கழுவ வச்சு, வாசிய கழுவ வச்சு, அதுக்கு பூவும் சந்தனமும் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தோம். அப்போ அந்த மரத்துக்கு ஒரு தீப பழம் வச்சு பூஜை செஞ்சு தொடர்ந்துட்டே போயிட்டு கரிகள் ஜாதி பார்த்தாங்க. நம்ம சொல்றாங்க அவர் 4வது வச்சார். என்னடா குட்டி சாரம் வைக்கிறார், அவர் வைக்கிறார், நம்ம விட்டு போயிடாது இருக்கு காலையில் சொல்லி அப்படி இன்னும் அவருக்கு
அங்க நூற்றாண்டு வளைவு, நூற்றாண்டு கட்டணம் கட்டுறாங்க. முதல்ல கண்டுக்கிடல, யாரும் கண்டுக்கிடாம இருந்தா கூட அதை எடுத்து அவனுடைய பெருமையை, அதனுடைய உயர்வை மக்களுக்கு உணர்த்தி, தானியங்களால் ஒரு ஹிந்து எழுச்சியை தமிழகத்திலே உருவாக்கியவர் வேலையிலே பேசிக் கொண்டிருக்கும் போது ஏறவில் நடந்த பொதுக்கூட்டத்திலே சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான் அப்படி சொல்லிட்டே சென்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மறக்க முடியுமா சொல்லுவார். எஸ்பி குட்டி சார் பார்த்தா நமக்கு இந்த வீர சாவர்கருடைய வாழ்க்கை தான் ஞாபகம். நாங்கள் தான் வீர சாவர்கரை தேடி 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 கண்டுபிடித்து படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் காரணம் யாருன்னா குட்டி சார். அவங்க மரண தருவாய் கூட எனக்கு இந்த வீர சாவர்கர் சினிமாவில் அந்த வீர சாவர்கர் அந்த மரண தருவாயில் இருந்த அந்த உடல் அந்த சினிமாவில் பார்த்தேன். அதே உடல் தான் டாக்டர் எஸ்பி குட்டி சார் மரண தருவாயில் நான் பார்த்தேன். அவர் கடைசியில் முன்னா நோன்பு சேர்ந்தார். சார் உடம்பெல்லாம் வத்தி தான். அது பற்றி இறப்பை பற்றி வருத்தப்படக்கூடாது என்பதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். கீழே சொன்னதாக எஸ்பி சாருடைய அப்பா சாகுடைய நேரத்தில் அவங்கெல்லாம் கிறிஸ்தவ முறையின்படி என்ன செய்தாங்க, பிரேயர் பண்ணாங்க. எஸ்பி சார் அப்பவுமே வந்து என்ன செய்தார், ஆத்ம சாந்தி பிரார்த்தனை பண்ணார். நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சாக்கப்பா, நானும் கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண அச்சமற்ற வாழ்க்கை. அட்ஜஸ்ட் பண்ணி போகிற சிந்தனை இதுதான் வழி, இப்படிதான் போகணும், இப்படிதான் செய்யும். நமக்கும் ஒவ்வொரு வீடு வீடா போய் ஆத்ம சாந்தி பிரார்த்தனைலாம் சொல்லுவாங்க. அதனால எனக்கும் ரொம்ப நிறைய இடத்துல கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதெல்லாம் முடிந்த பிறகு அது நினைக்க அழுகையாக வரும். எங்கள் அம்மாவை இருக்கும்போதும் அதே மாதிரி தான் சார் தான் வந்து பிரார்த்தனை எல்லாம் பண்ணாங்க. எல்லாரும் வந்த மாட்டாங்க. வாசாந்தி ஜீர்ணானி யதாதி காய தவானி திருநாதி நரோபராணி ததா சரீராணி விகாயத்தீனாம் அஞ்ஞானி சத்யாதி நவானி தேகி. இதெல்லாம் இயற்கை. கிழிஞ்சு போன சட்டையை தூர போட்டுட்டு இன்னொரு இருக்கு மதம். இந்த வாழ்க்கை அசால்ட்ட கடந்து போகக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு எளிமையை சொன்ன பகவத்கீதையை நமக்கு புரியும்படியிலே சொல்லி நம்ம எல்லாம் வழிநடத்துவதும் உண்மையிலேயே அவருடைய எண்ணங்கள் செயல்கள் அத்தனையும் என்ன செய்யணும், நிறைவேறணும்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து நீங்க ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். ஆனா எல்லாரும் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய சிறப்பாஞ்சலி என்னன்னா, ஒரு பகவத்கீதை ஸ்லோகமாவது ஒரு ஸ்லோகம் தேடி கண்டுபிடிச்சு நீங்க ஒரு ஸ்லோகமாவது சார் நம்ம கிட்ட போகும்போது கடைசியில் ஒரு நாள் போகும்போது கேட்குறாரு, ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க. நான் கதோவா பிராட்சி சொர்க்கம் சித்வாவா மோட்சே மகிழ். இது எப்பவும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் தானே, இன்னொரு ஸ்லோகம் சொல்லுங்க. நான் சர்வதர்மான் பரித்தேட்சமாவே சொன்னது. உடனே அக்காவை கூப்பிட்டார், ஏதோ ஒரு ஸ்லோகம் நீ அதை சொல்லுங்க. அக்கா சாரி கூட மறந்து போவோம், அக்காவுக்கு மறக்க அந்த ஸ்டெப் அப்படியே எடுத்து கொடுக்க. உடல் திறந்து விட்டது, உயிர் இன்றோ நாளையோ என்று இருக்கிறது. படுக்கையில் இருக்கிறவங்க ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைக்குமா, ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்குமா, ஒரு மாதுளை ஜூஸ் தருவீங்களான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் சொல்லி கேட்டார். எனக்கு தெரிஞ்சு என் கூட உள்ள ஒரு பையனுடைய அம்மா இறந்தாங்க தர்மபுரத்தில். நம்ம கதிருக்கு அம்மா சாகும் போது என்ன சொன்னாங்க,
எல்லாரும் ஒரு சிவபுராணம் வாசிக்க பார்ப்போம். அவங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உட்காந்து சிவபுராணம் வாசித்தாங்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்னு சிரிச்சுட்டு, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிடுவார். இதுதான் கீழே. அதனால அந்த மாதிரி ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில கொண்டு போறோம். பகவத்கீதையை படிச்சா உனக்கு பகவத்கீதை கோயில் இல்லை, பகவத்கீதை பொறிவும் அல்ல, பகவத்கீதை ஞானத்தை போதிப்பதும் அல்ல, பகவத்கீதை கர்மத்தை போதிப்பதும் அல்ல, எல்லாம் கலந்த ஒரு கலவை ஸ்ரீமத் பகவத்கீதை. வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய வகையில் உதவி செய்திருக்காங்க. கோவிந்தகுல சார் இந்த அட்டையில அணிந்துறேன். அவர் வீட்டுக்கு போகும்போது எனக்கு உதவி செய்யும். ஒரு வரலாற்று பெற்றார். அதே மாதிரி சென்னையில் RS நாராயணசுவாமி படிக்காதவங்களுக்கு ரஜினிகாந்த் அவன் தம்பிக்கு சிவரத்தில் ஆங்காங்கே இருந்து ரோகத்தை மாதிரி கொடுப்பார். குட்டி சாருக்கு அடிக்கடி அந்த ஞாபகம் வரக்கூடிய காலகட்டம். டேய், 1,10,000 பேராவது நீ வச்சுக்கணும், எப்பவுமே இருக்கணும். ஒரு 10 பேர் வச்சுக்க, நல்லவங்களா 10 வச்சுக்க. நான் ஜெயிலுக்கு சொல்றாரு வீர சாவர்கர் நேதாஜிக்கு சொன்ன கதையை சொல்லி, நேதாஜி கிட்ட வீர சாவர்கர் சொல்றார், நீங்க தேவையில்லாம எதுக்கு ஜெயிலுக்கு போறீங்க? அங்க ராஜகிராணி போஸ்ட் இருக்கிற, போங்க ஜப்பானுக்கு, ஐஎன்ஏக்கு தலைமை தாங்குங்க, சுதந்திர போராட்டத்தை வேற திசையில கொண்டு வாங்க. நேதாஜி அதை செய்தார். அதான் சொல்றார். சொல்லிட்டு இது ஏன் சொல்ல முடியுமா? ஜெயிலுக்கு போனா ஒரு காரியமும் செய்ய முடியும், வெளியே இருந்தாதான் ஏதாவது காரியம் செய்யும். காரியம் செய்வதற்காக வெளியே இருந்து வேலை செய்ய வேண்டும். இது வீர சாவர்கருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தரக்கூடியது. அந்த சாதிக்கக்கூடிய தருவாயில நமக்கு சில ஆத்மோபதேசங்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே எஸ்பிடி சார் மறைந்துட்டார்னு சொன்னா அது நமக்கு சங்கடமாக தான் இருக்கும். அவர் மறைந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அமரத்துவமான ஆன்மா நான் என்றும் அறிவதில்லை, நான் நிரந்தரமானவன் அறிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை, நான் நிரந்தரமானவன் என்று பகவத்கீதை சொல்கிறது. அதே தான் எஸ்பிடி சொன்னாங்க. அதனால அவருடைய உடல் அழிந்திருக்கலாம், அவருடைய ஆன்மா நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது, நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது, நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தை நல்ல ஒரு தேசமாக, அகண்ட இந்துஸ்தானமாக அறிவிக்கக்கூடிய ஒரு காலத்தை அவருடைய ஆன்மா நமக்கு அறிவுறுத்த வேண்டும், கூடவே சரி செய்ய வேண்டும். எப்படி பொறுக்கும் அந்த சூழ்நிலையை உருவாக்கலாம் வாழ்கிறோம் என்று சொல்லி அவருடைய 41வது நாள் நினைவு அஞ்சலி கூட்டத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த புத்தகத்தை ஒரு முறையாவது வாங்கி படிச்சா யார் தேசபக்தர் என்று சொன்னால், சகோதரர்களே, நான் தேசபக்தன், நான் தேசபக்தன் என்று சொல்லக்கூடிய மந்திரம், தந்திரம், எந்திரம் இந்த நாட்டில். அதனால் நம்ம அத்தனை பேர் படிக்கிறோம், மற்றவர்களை படிக்க வைக்கிறோம் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.